ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ உங்களோட மொபைல்ல உங்களோட டூம் ஸ்க்ரோலிங்க கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு, மறக்காம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் வந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான். பட் இதுக்கு ஒரு ப்ராப்பரான பதில் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ உண்மையாலே உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா, வேலை, சாப்பாடு, சோசியல் மீடியா, யூடியூப், ரீல்ஸ், தூக்கம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, இதே தான் தொடரப்போகுது. ஸோ உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் மாரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நிமிஷம் இந்த சைக்கிள்ல என்னோட லைஃப் நான் உண்மையாலே ப்ராப்பரா தான் வாழுறேனா? இல்லன்னா ஜஸ்ட் வந்து உயிரோட இருக்கேனா? அப்படின்ற அந்த கேள்விய நீங்க என்னையாவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? நம்மள்ல பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, பல விதமான கனவுகள் இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லலாம். புடிச்சமான ஒரு வேலையில இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பணம் சம்பாதிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சுதந்திரமா, இல்லன்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடமா வாழணும் அப்படின்ற பலவிதமான கனவுகள் இருக்கு. ஸோ இந்த கனவுகள் எல்லாமே நீங்க உண்மையாலே செயல்படுத்த ட்ரை பண்ணியிருக்கீங்களா? செயல்படுத்த ட்ரை பண்ணும்போது, "இது நாளைக்கு பண்ணிக்கலாமே" அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ போன வருஷம் இதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கனவுகள் நீங்க எத ஸ்டார்ட் பண்ணீங்களா? நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பீங்க. இப்பயும் நீங்க அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்லயும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதே தான் செய்ய போறீங்க. ஸோ இத இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போற விஷயம். உலக புகழ் பெற்ற நல்ல பயங்கரமான திங்கர் ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் "வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்" அப்படின்ற புக்ல இருக்கிற பயங்கரமான உண்மைய தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த உண்மை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நான் வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்றதுக்கு நான் இந்த வீடியோ பண்ணல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்கள தட்டி எழுப்பும் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அத்தியாயம் 1 நான் என்ற சிறைச்சாலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட யாராவது நீங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னது? ஸோ நான் வந்து ஒரு என்ஜினியர், இல்லன்னா டாக்டர், இல்லன்னா நான் வந்து ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் அ பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் அ ஹஸ்பண்ட் இல்லன்னா ஐ ஆம் அ வைஃப்ன்னு சொல்லலாம். இல்லன்னா ஐ ஆம் அ யூடியூபர்ன்னு சொல்லலாம். சில பேர் அடுத்த லெவல் போயிட்டு, ஐ ஆம் அ சக்சஸ்ஃபுல் பெர்சன் இல்லன்னா நான் வந்து ஒரு வெற்றிகரமான மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சில பேருக்கு பத்தி கேட்டீங்கன்னா, ஐ ஹேவ் லாஸ்ட் மல்டிபிள் திங்ஸ் இன் மை லைஃப். ஐ ஆம் அ லூசர் இல்லன்னா தோல்வி அடைந்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு நாமே கொடுக்கப்பட்ட ஒரு லேபிள்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த லேபிள எடுத்துட்டீங்க அப்படின்னா, உண்மையாலே நீங்கள் யார்? அப்படின்ற அந்த கேள்விய தான் ஜெ. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த புக்ல வந்து கேட்கிறாரு. ஸோ பிறந்த நாள் முதல் நம்மளுடைய சமுதாயம் வந்து ஒரு கதைய வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கு. நீ வந்து இப்படிதான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து இதை தான் நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மதத்தை சார்ந்த ஒரு பெர்சன். அதுக்கப்புறம் நீ வந்து இந்த நாட்டை சார்ந்தவன். இல்லன்னா நீ வந்து இந்த வேலைய தான் செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து குடுக்கப்பட்ட 1000 லேபிள்ஸ் தி சொசைட்டி ஹாஸ் கிவன் அஸ். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு குடுக்கப்பட்ட அடையாளங்கள் வந்து வச்சு நாம் அப்படியே வாழத் தொடங்கிர்றோம். ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்ட ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கூண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த கூண்டு தான் வந்து அவர் டெஸ்டினி இல்லன்னா அவரோட நம்மளோட எப்படி சொல்றது? ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இப்படின்னு நெனச்சுட்டு, இந்த கூண்டுக்குள்ளேயே நம்ம வந்து வாழ்ந்து இ இறந்து போயிறோம்னு சொல்லலாம். ஸோ உண்மையான அடிமைத்தனம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நெனச்சுக்கிட்டே இருக்கோம். பட் உண்மையிலே நீங்க சுதந்திரமா தான் இருக்கீங்களா? நாம் பல பேரின் கருத்துக்களுக்கு அடிமைன்னு சொல்லலாம். பிறரோட அங்கீகாரத்திற்கு அடிமை, பிறரின் பாராட்டுதலுக்கு அடிமை. இல்லன்னா வந்து ஒரு Instagram போஸ்ட் நீங்க போடுறீங்க. அதுக்கு வந்து கம்மியான ஒரு லைக் வருது அப்டின்னா, உடனே உங்களோட மனம் பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருது. இல்லன்னா யாராவது உங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்டின்னா, ராத்திரி ஃபுல்லா உங்களுக்கு தூக்கம் வரதே கிடையாது. யாராவது நம்மள விட அதிகமா வந்து சம்பளம் அதிகமா வாங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பொறாமை வருது. ஸோ இது எல்லாமே சுதந்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இல்ல. பட் இது வந்து ஒரு நவீன அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த நவீன அடிமைத்தனத்தில நம்ப மேல போடப்பட்டிருக்க இந்த செயின்ஸ் மாத்திரம் தான் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. பட் வி ஆர் ஆல் செயின்ட் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நாம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? அடுத்த கொஸ்டின். ஸோ ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த ஹாப்பினஸ் இல்லன்னா மகிழ்ச்சி வந்து கிடைக்கிறதே கிடையாது.
ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மகிழ்ச்சிய வந்து தவறான இடங்களில் தேடுகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பணம் கிடைத்தால் நமக்கு மகிழ்ச்சி வரும். இல்லன்னா வந்து கார் வாங்கினால் மகிழ்ச்சி வரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆனா நான் வந்து ஹாப்பி ஆயிருவேன். இல்லன்னா பதவி உயர்வு கிடைத்தால் நான் வந்து ஹாப்பி ஆயிருவேன். ஸோ இது எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஏதோ ஒரு ஃபீலிங் ஆஃப் லோன்லினஸ் இல்லன்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் வாய்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா வெறுமை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. ஸோ மீண்டும் ஒரு தேடல், திரும்ப மீண்டும் இன்னொரு ஆசை. ஏன்னா, அந்த மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம வந்து பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப். அத எப்ப நீங்க துரத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அது வந்து ஸ்லோவா நம்மிடமிருந்து விலக ஆரம்பிக்கிறது. ஸோ நம்மள்ல எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றாரு. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தனிமையிலிருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பயத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபீலிங் ஆஃப் லோன்லினஸ் வெறுமையிலிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்டின்னா, நம்மிடமிருந்தே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்டின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால தான் நம்ம வந்து நம்மள எப்பயுமே வந்து பிஸியாகவே வச்சுக்கணும். நம்ம கையில இருக்கிற மொபைல், இல்லன்னா வந்து Netflix, இல்லன்னா YouTube, இல்லன்னா கேம்ஸ், இல்லன்னா ரீல்ஸ் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அமைதியா இது எதுவுமே இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் உட்கார ஆரம்பிச்சாலும், நம்மையே நம்ம வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதுக்கு நம்ம வந்து பயங்கரமா பயப்படுறோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உலகம் ஏன் குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இதுல வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, அதே போலத்தான் உலகம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த உலகத்தில் வந்து ஏன் வெறுப்பு இருக்கு? ஏன் பொறாமை இருக்கு? அதுக்கப்புறம் ஏன் போட்டி இருக்கு? இப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இதுக்கு அத்தனை ரீசன்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் தி திங்ஸ் உங்களுடைய மனித மனங்களிலிருந்து இவை அனைத்தும் வருகின்றன. ஸோ நம்முள்ள வந்து குழப்பம் இருக்கும்போது, உலகம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ நம்முள்ள வந்து அமைதி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் அமைதியாக தோன்றும். ஸோ உலகத்தை மாற்றுவதற்கு முன்பு, நீங்க உங்களுடைய மனதை மாற்ற வேண்டும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ உண்மையான மாற்றம் என்றால் என்ன? ஸோ எல்லாருமே நம்ம வந்து மாற்றத்தை விரும்புறோம். ஆனா, அதில ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாற்றத்திற்குண்டான வழியை நம்ம யாருமே வந்து விரும்பவில்லை. ஒரு சிறந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். பட் நம்பளால நேர்மையா பார்க்கக்கூடிய தைரியம் கிடையாது. இல்லன்னா வந்து தயங்குறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை கவனியுங்கள். ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெசிமென் இல்லன்னா ப்ராடக்ட்ட வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாரோ, அதே மாரி உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள்ன்னு சொல்றாரு. உங்களுடைய பயங்களை கவனியுங்கள். உங்களுடைய பொறாமையை கவனியுங்கள். உங்களுடைய கோபத்தை கவனியுங்கள். ஸோ இவை எல்லாமே நியாயப்படுத்தலாம் வேண்டாம். இவங்க இந்த மாரி விஷயங்கள் கூட வந்து சண்டை போட சொல்லல. பட் வெறும் ஜஸ்ட் கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ எப்ப நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள வந்து ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ இந்த தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் மாற்றம் தொடங்குகிறதுன்னு சொல்றாரு. ஸோ அத்தியாயம் 2 ஆசையின் செருப்பு. ஸோ இப்ப அடுத்த கேள்விக்கு வருது. ஸோ நீங்க உண்மையாலே என்ன விரும்புறீங்க? பணமா? அதிகாரமா? புகழா? அன்பா? அல்லது மன அமைதியா? ஸோ பெரும்பாலான பீப்பிளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கூட தெரியாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாரு. ஸோ சமுதாயம் சொல்வதை விரும்புகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து விளம்பரம் இல்லன்னா நம்ம வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு மேல வந்து ஆசைப்படுறது. இல்லன்னா பிறர் வைத்திருக்கும் பொருள்களின் மேல் நமக்கு வந்து விருப்பம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாரி பீப்பிள் தான் வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு நெனச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இதுலலாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க கன்டினியூஸா ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்த இது சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவிற்கும், புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்றாரு. ஸோ நீங்க வந்து நெறைய புத்தகங்கள் வேணா படிச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து நெறைய டிகிரீஸ் இல்லன்னா நெறைய பட்டங்கள் அது வேணா கிடைச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து நெறைய இன்ஃபர்மேஷன், நெறைய தகவல்கள் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வெளி சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வேணா ஒரு ஜீனியஸ் மாரி இருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து இருந்தாலும் கூட, நீங்க வந்து புத்திசாலியா கண்டிப்பா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ உண்மையான புத்திசாலித்தனம் என்றது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்பளுடைய ஹார்ட் அண்ட் மைண்ட். ஸோ மனமும், இதயமும்
ஒன்றாக செயல்படும்போது தான் உருவாகிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அறிவு மட்டும் போதாது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா புரிதல் தேவை, கருணை தேவை, விழிப்புணர்வும் தேவை அப்படின்றாரு. ஸோ அடுத்த இதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நவீன உலகின் மிகப்பெரிய போதை. ஸோ இன்று மக்கள் வந்து போதைக்கு அடிமையா இருப்பது பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங்கோ, ஸ்மோக்கிங்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற உலக மக்கள் எதுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலுக்கு வந்து அடிமையா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன போஸ்ட்டோ, இல்லன்னா ஒவ்வொரு லைக், இல்லன்னா ஒவ்வொரு ரீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஒரு டோப்பமைன் வந்து நம்மளோட மூளைக்கு வந்து குடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதே டோப்பமைன வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வழியில வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த டோப்பமைன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லாஸ்ட் ஃபார் ஒன்லி a few செகண்ட்ஸ். மீண்டும் அதே கைண்ட் ஆஃப் ஒரு போர்டும் இல்லன்னா வந்து வெறுமை, மீண்டும் தேடல், அதுக்கப்புறம் மீண்டும் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்த கேள்வி வந்து, "ஆசை ஏன் முடிவடைவதில்லை?" அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ நமக்கு வந்து ஒரு கார் வேணும். நமக்கு கார் கிடைக்குது. அதுக்கப்புறம் பெரிய கார் வேணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அது கிடைக்குது. இதுக்கப்புறம் பெரிய வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அது கிடைக்குது. ஒரு சம்பளம் வேணும்னு கேட்குறோம். அது கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதிகமா ஏதாவது ஒண்ணு வேணும், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆசைகள் வந்து கண்டிப்பா முடிவடைவதே இல்லை. நம்மளுடைய ஆசைங்களோட வடிவம் மாத்திரம் மாறி இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இதனால தான் பல விதமான இந்த கோடீஸ்வரங்க, இந்த மல்டி மில்லியனர்ஸ்லாம் வந்து ஹேப்பியாவே இருக்கிறது கிடையாது. அதே மாரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டீஸ், தே ஆர் ஆல் லிவிங் இன் ஐசோலேஷன் இல்லன்னா வந்து லோன்லினஸ். அவங்கக்குள்ள வந்து அமைதியே கிடையாது. இதுல இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, வெளிய இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும், உள்ள இருக்கக்கூடிய இந்த வெறுமையை வந்து நிரப்ப முடியாது அப்டின்னு சொல்றாரு. ஸோ நம்ம வந்து இந்த பகுதி 1 முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்மையே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். அதே மாரி அடுத்தது வந்து நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நம்ம வந்து நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, நமக்குள்ள வந்து பயம், ஆசை, அங்கீகாரம் இப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு நாம் வந்து கைதியாக இருக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அடுத்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம், கோபம், பொறாமை, தனிமை இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்து அடுத்த பகுதியில பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டூ பகுதி நம்பர் 2. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து அமைதியா ஒரு பர்ட்டிகுலர் பழக்கம் வந்து உங்களுடைய லைஃப்ப டோட்டலா வந்து அழிச்சிட்டே இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்த பத்தி தான் பேசுறாரு. பயம் இல்லன்னா ஃபியர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங்ன்னு சொல்றாரு. இந்த பயம் வந்து பாம்பை பார்த்து வரக்கூடிய பயம் கிடையாது. இல்லன்னா வந்து உயரத்தை பார்த்து வரக்கூடிய பயம் கிடையாது. ராதர் இத விட ஒரு ஆபத்தான பயம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, நிராகரிக்கப்படுவோமா? இல்லன்னா த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இந்த பயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த விஷயங்கள் வந்து நாம் வந்து போதுமானவர்களாக இல்லை என்ற ஒரு பயம். ஸோ எங்கேயாவது நம்ம தோல்வி அடைவோமா? அப்படின்ற ஒரு பயத்துல வந்து அதுக்கப்புறம் அடுத்த பயத்த பத்தி சொல்றாரு. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? அப்படின்ற ஒரு பயம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மறைமுகமான ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அத்தியாயம் 3 பயத்தின் மறைமுக ஆட்சி. ஸோ ஒரு நிமிஷம் வந்து நமக்குள்ள யோசிச்சு பார்க்க சொல்றாரு. எத்தனை முடிவுகள் நம்மையே வந்து உண்மையா நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ எத்தனை முடிவுகள் நம்ம வந்து பயம் காரணமாக நம்ம எடுத்திருக்கோம். அதே மாரி பலர் தங்களுக்கு பிடிக்காத வேலையில ஏன் தொடர்றாங்க? அதுக்கு அர்த்தம் வந்து பயம்னு சொல்றாரு. நச்சுத்தன்மை ஆன ஒரு உறவுகள் இல்லன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஏன் இன்னும் நெறைய பேர் வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமை பயம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு கனவு அத வந்து தொடங்குனதே கிடையாது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி பயம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ பயம் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கு. பாதுகாப்பாக இரு, ரிஸ்க் எடுக்காத, அமைதியாக இரு. பட் பாதுகாப்பாக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மெதுவான மரணம் அப்படின்ற மாரி இந்த புக்ல வந்து சொல்றாரு. அடுத்த கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸோ நாம் நினைப்பது போல கோபம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட வந்து ஒரு உணர்வு கிடையாது. கோபம் என்பது பயத்தின்
மற்றொரு முகம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. யாராவது நம்மை அவமதித்தால் நமக்கு வந்து உடனே கோவம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னர் ஹார்ட் வந்து பயங்கரமா வந்து எப்படி சொல்றது? ஹர்ட் ஆகும் அப்படின்றாரு. ஸோ யாராவது உங்களோட கருத்து நீங்க பேசுவத வந்து ஏற்கவில்லை என்றால் உடனே வந்து கோவம் வருது. இன்னும் அடுத்த விஷயங்கள் ஏன் இந்த கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் வி ஹேவ் டு பி அண்டர் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து நம்மளோட கட்டுப்பாட்டை இழக்க நமக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கோபத்துக்கு பின்னாடி எப்பயுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இந்த பயம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மரியாதையை இழப்போமா அப்படின்ற ஒரு பயம், அதிகாரத்தை இழப்போமா அப்படின்ற ஒரு பயம், அடுத்த விஷயம் அன்பை இழப்போமா அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த கான்செப்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, சலிப்பு இல்லன்னா போர்டூம் இது ஏன் வருது அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ நம்மள்ல பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் கூட அமைதியா உட்காரக்கூடிய திறமை கிடையாது. எப்படியாவது கையில வந்து மொபைல் ஃபோன், இல்லன்னா வந்து காதுல ஏதாவது ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறோம். இல்லன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ல வந்து நம்ம வந்து லைஃப்ப வந்து இப்படி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த சலிப்ப பார்த்து நம்ம வந்து பயப்படுறோம். பட் ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சலிப்பு இல்லன்னா போர்டும் வந்து நம்மளுடைய எதிரியே கிடையாது. இது வந்து ஒரு கதவு. நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம வந்து பார்த்துக் கொள்ளவே முடியாது. ஸோ இந்த சலிப்பான, இந்த அமைதியான தருணங்களில் உங்களோட ஒரிஜினல் ஆன ஒரு நிலைப்பாடு வந்து வெளிய வருது. ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால தான் நமக்கு வந்து போர்டூம கண்டா வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது பொறாமை என்ற ஒரு விஷம். ஸோ Instagramல வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போயிருக்கு. ஃபோட்டோஸ வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அத பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பயங்கர பொறாமையா இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற கொலீக்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு ரீதியில வந்து ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைக்குது. ஸோ அத பார்த்து நீங்க வந்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட மனம் வந்து இத பார்த்து வந்து ஜஸ்ட் இந்த கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. ஒப்பிட ஆரம்பிக்கிறது அப்டின்னு. அவனுக்கு அது கிடைச்சிருச்சு. ஏன் வந்து எனக்கு கிடைக்கல? அப்டின்ற மாரி வருது. இந்த ஒப்பீடு இல்லன்னா, இந்த கம்பேரிசன் வரம்போது, இந்த மகிழ்ச்சி அப்டின்றது வந்து டோட்டலா முடிவடைகிறது அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடும்போது, மகிழ்ச்சி என்பது உங்களிடம் கண்டிப்பா இருக்கவே இருக்க போறதில்ல அப்படின்னு பட் நீங்க ஒப்பிடுறத எப்படி நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள விட கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் வந்து சுப்பீரியரான நிலையில இருப்பார் அப்படின்ற அந்த உண்மைய வந்து நீங்க என்னைக்குமே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கான்செப்ட் என்ன சொல்றாருன்னா, தனிமையின் உண்மை அப்படின்ற மாரி பேசுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஃபிரெண்ட்ஸ் இருக்கலாம். இல்லன்னா நூற்றுக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். இல்லன்னா குடும்பம் இருக்கலாம். பட் ஸ்டில் தேர் வில் ஆல்வேஸ் பி சம் கைண்ட் ஆஃப் ஃபியர் ஆஃப் லோன்லினஸ். இல்லன்னா அந்த வெறுமை வந்து ஒரு விளக்க முடியாத ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தனிமை என்பது உங்களுக்கு வந்து மற்றவர்கள் உங்களை சுற்றி இல்லாத நிலை கிடையாது. நீங்களே உங்கள வந்து அறியவில்லை அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ உங்களோடு உங்களால் இருக்க முடியவில்லை. அதுதான் வந்து உண்மையான வந்து தனிமை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த விஷயம் கான்செப்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிகள் எதிரிகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ பயம், கோபம், பொறாமை, தனிமை, சோகம் இவை அனைத்துமே எதிரிகள் கிடையாது. இவை அனைத்துமே உங்களுடைய கண்ணாடிகள். ஸோ உங்களுக்கு உங்களையே காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்ற மாரி சொல்றாரு. பயம் அப்படின்றது நீங்க எத புடிச்சு வச்சுட்டு இருக்க ட்ரை பண்றீங்களோ, அத வந்து காட்டுது அப்படின்றாரு. கோபம் எது வந்து நீங்க கட்டுப்படுத்த விரும்புகிறீர்களோ, அது வந்து கோபமா உங்களுக்கு வந்து தெரியுது. அடுத்தது பொறாமை. நீங்க யார் கூட வந்து கம்பேர் பண்ணி வாழ்க்கைய வாழணும்னு நெனைக்கிறீங்களோ, பொறாமையா இருக்கு. தனிமை அடுத்தது. உங்களிடமிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்கள் என்பதை தனிமை காட்டுகிறதுன்னு சொல்றாரு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அத்தியாயம் 4. அன்பு மற்றும் உறவுகளின் மறைக்கப்பட்ட உண்மை. இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சைக்குண்டான ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ நம்ம வந்து இந்த அன்பு இல்லன்னா லவ் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. ஸோ உண்மையாலே வந்து இது வந்து அன்பு கிடையாது அப்படின்ற மாரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. இது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயங்கள். அன்பா அல்லது சார்ந்து இருப்பா அப்படின்றது. சார்ந்து இருப்பான்றது இஸ் எ டிபெண்டன்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர். ஸோ நீங்க வந்து சொல்லலாம். ஒருவர் இல்லாமல் நம்மால வந்து வாழ முடியாது. ஸோ இவர் தான் நம்மளுடைய உலகம் அப்டின்லாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருந்திருக்கோம். ஸோ இவர் வந்து விட்டு சென்றால் வந்து நான் உடைஞ்சு போயிருவேன். அவ்வளதான் மை லைஃப் இஸ் ஆல் லாஸ்ட். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டயலாக்ஸ் நம்ம எல்லாருமே கேட்டுருக்கோம். ஆனால்
நம்ம அன்பு என்று அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையில் அன்பா? இல்லது உங்களுடைய வெறுமையை நிரப்ப நீங்கள் அவரை பயன்படுத்துகிறீர்களா? உங்கள் பாதுகாப்பிற்காக அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து உடைமையாக்கும் மனநிலை. உடைமையாக்குவது அப்படின்றது இந்த ட்ரையிங் டூ பொசஸ் அந்த ஒரு ஃபீலிங்க பத்தி பேசுறாரு. பல உறவுகள் ரொம்ப வந்து ஆரம்பத்தில் வந்து அழகா இருக்கும். அந்த இடத்துல வந்து அன்பு இல்லன்னா லவ் இருக்கும். அதுக்கப்புறம் எந்தூசியாசம் இருக்கும். ஆனால் மெதுவாக இந்த பொசசிவ்னெஸ் ஓட மனநிலையாக ஸ்லோவா மாற ஆரம்பிக்குது. "நீ எங்க போன? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்ன விட உனக்கு வேற யாராவது ஒரு இம்பார்ட்டன்ட்டா?" இப்படின்ற மாரி இந்த ஒரு ஃபீலிங் வந்து இந்த லவ் அப்படின்றது மெதுவாக ஒரு கட்டுப்பாடாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு. பாசம் மெதுவாக பயமாக மாறுகிறது. சுதந்திரம் மெதுவாக சிறையாக மாறுகிறது அப்படின்ற மாரி சொல்லலாம். அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து, "ஏன் பொறாமை வருகிறது?" அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ உண்மையாலேயே நீங்க வந்து ஒருத்தர நேசிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து ஹேப்பியா இருக்கணும் அப்படின்றத தான் நீங்க வந்து விரும்புறீங்க. பட் உங்களுடைய லைஃப்ல லவ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து இழந்து விடுவோமோ அப்படின்ற பயத்துல தான் பாதி பேர் வந்து வாழ்க்கைய வாழ்றாங்க. ஸோ இந்த மாரி இடத்துல தான் இந்த பொறாமை வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்றாரு. பொறாமை என்பது அன்பின் அடையாளம் அல்ல. பட் ராதர் பயத்தின் அடையாளம் அப்படின்ற மாரி சொல்லுது. சரி, உண்மையான அன்பு என்றால் என்ன? உண்மையான அன்பு என்பது பிடித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. சுதந்திரமா இருக்க அனுமதிப்பது. கட்டுப்படுத்துவது அல்ல, புரிந்து கொள்வது. உடைமையாக்க ட்ரை பண்ணுவதல்ல, மதிப்பது. உண்மையான அன்பு பயத்திலிருந்து வராது, தேவையிலிருந்து வராது, பற்றாக்குறையிலிருந்து வராது. அது வந்து த ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா ஃபீலிங் ஆஃப் கன்டெம்ப்ளேஷன் அந்த ஒரு நிறைவிலிருந்து தான் உண்மையான அன்பு வருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது வந்து உறவுகளுக்கான கண்ணாடி. ஸோ இவர் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய உறவுகள் உண்மையாலே வந்து அன்பின் அடிப்படையிலா, இல்ல பயத்தின் அடிப்படையிலா, நீங்க வந்து ஒருத்தர நேசிக்கிறீங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இவரை இழப்போமா அப்படின்ற பயத்தினால நீங்க நேசிக்கிறீங்களா? ஸோ இந்த கேள்விக்குண்டான பதில நீங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கேட்டு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த உறவுகளின் ஆழங்கள் உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பகுதி 2 ஓட நிறைவுக்கு வந்தாச்சு. ஸோ இதில பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பயம் நம்முடைய வாழ்க்கையை இயக்குகிறதுன்னு சொல்லலாம். கோபம் பெரும்பாலும் ஒரு பயத்தின் மற்றொரு முகம் அப்படின்னு சொல்றாரு. ஒப்பீடு இல்லன்னா கம்பேரிசன் மகிழ்ச்சியை அழிக்கிறது. தனிமை என்பது உங்களிடமிருந்து நீங்கள் எவ்வளோ விலகி இருப்பதன் விளைவு தான் தனிமைன்னு சொல்றாரு. அதே மாரி அன்பு என்பது உடைமையாக்குவது அல்ல, உண்மையான அன்பு சுதந்திரத்தை வழங்குகிறதுன்னு சொல்றாரு. ஸோ பகுதி 2 முடிச்சுட்டோம். ஸோ பகுதி 3க்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகம், அதிகாரம், குருக்கள், வெற்றி, அதுக்கப்புறம் வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்த கேள்வி இந்த அத்தியாயத்தில என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வாழும் வாழ்க்கை நீங்களே தேர்ந்தெடுத்த வாழ்க்கைய அப்படின்ற ஒரு கொஸ்டின குடுக்குறாரு. அல்லது மற்றவர்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த வாழ்க்கையா? ஸோ இத பத்தி யோசிச்சு பார்க்க சொல்றாரு. நீங்கள் எந்த பள்ளியில படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் தேர்வு பண்ணீங்களா? எந்த பாடப்பிரிவு? ஸோ இந்த 10த் முடிச்சுட்டு நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் நீங்க தான் டிசைட் பண்ணீங்களா? எந்த வேலைக்கு போனோம், இல்லன்னா எந்த வேலை ஒரு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அத டிசைட் பண்ணதும் நீங்க தானா? இல்ல உங்க லைஃப்ல வந்து டெஃபினிஷன் ஆஃப் அ சக்சஸ்ஃபுல் பெர்சன் அப்படின்ற டெஃபினிஷன நீங்க தான் டிசைட் பண்ணீங்களா? அப்படின்னா, இல்லன்னா சமுதாயம் தான் டிசைட் பண்ணுதா? அப்படின்ற மாரி கேள்விய வந்து கேட்கிறாரு. ஸோ பெரும்பாலும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை சமுதாயம் நமக்காக முன்பே தீர்மானித்து விட்டது. நாம் வெறும் அந்த பாதையில் தான் செல்கிறோம். அதைத்தான் வாழ்க்கை என்று நம்புகிறோம் அப்படின்ற மாரி ஒரு சொல்றாரு. நீங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? ஸோ இந்த கொஸ்டின் கெட்ஸ் மோர் டைம் ரிப்பீட்டட் இன் திஸ் புக்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது அத்தியாயம் நம்பர் 5 அதிகாரத்தின் மறைமுக அடிமைகள். ஸோ மனுஷங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே நமக்கு வந்து யாராவது வழிகாட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு யாராவது ஏதாவது நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் யாராவது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதி அளிக்கணும். ஆமாப்பா நீ வந்து சேஃபா இருக்க. ஸோ இந்த மாரி யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாரி சம்படி ஹாஸ் டூ பேர் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பொறுப்பேற்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து லைஃப்ல வந்து
தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமா சிந்திக்கிறது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றாரு சொல்றாரு. ஸோ சொந்தமா சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நான் வந்து தப்பு செஞ்சுருவோம் அப்படின்ற பயம் வருது. அதுக்கப்புறம் வந்து தனியாகி விடுவோமா அப்படின்ற ஒரு பயம் வருது. ஏன்னா குரூப் திங்க் ஸ்ட்ராட்டஜிய பத்தி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. 10 பேர் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னா, 11வதா நீங்களும் வந்து அதுதான் கரெக்ட்ன்னு சொல்லுவீங்க. இல்லன்னா சம்டைம்ஸ் யூ பிகம் டிப்ரஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரீசனுக்காக தான் நம்ம வந்து பலவிதமான குருக்கள் பின்னாடி போறோம். அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள் பின்னாடி போறோம்ன்னு சொல்றாரு. இன்னும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பலவிதமான இன்ஃப்ளூயன்சர் பின்னாடி நம்ம வந்து போய்க்கிட்டே இருக்கோம். ஸோ சமுதாயத்தின் விதிகளை கேள்வி கேட்காமல் நம்ம எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. நாம் ஏன் மற்றவர்களை பின்தொடர்கிறோம்? ஸோ இந்த கேள்வி வந்து கேட்கிறாரு. ஸோ ஒரு சின்ன குழந்தைய பத்தி அவரு நெனச்சு பார்க்க சொல்றாரு. ஸோ எல்லாவற்றையும் அந்த குழந்தை வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கும். அப்ப கீப் ஆன் ஆஸ்கிங் சோ மெனி கொஸ்டின்ஸ். நீங்க வந்து கிட்ஸ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்லோவா வளர வளர அவனுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கேள்வி கேட்காத, சொல்வதை மட்டும் செய். பிரச்சனை வேண்டாம். ஸோ இந்த மாரி மெல்ல மெல்ல அந்த பர்ட்டிகுலர் குழந்தை வந்து சிந்திக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. நிறுத்திட்டு கீழ்ப்படிவதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற இதுதான் சமுதாயம் விரும்பும் மனிதன் அப்படின்ற மாரி சொல்றாரு. சுதந்திரமா அல்லது பாதுகாப்பா அப்படின்ற கொஸ்டின் வந்து இப்போ அவரு கேட்கிறாரு. ஸோ பெரும்பாலான மக்கள் சுதந்திரத்தை விரும்புவதில்லை. அவர்களுக்கு பாதுகாப்பு தான் வேணும் அப்படின்றார். பாதுகாப்பான வேலை, பாதுகாப்பான வாழ்க்கை, பாதுகாப்பான கருத்துக்கள், பாதுகாப்பான முடிவுகள். ஆனா இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையான சுதந்திரம் அப்படின்றது கிடைக்கிறதே கிடையாது. பட் உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டிய தைரியம் நமக்கு வேணும். தனியாக நிற்கக்கூடிய தைரியம். இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, உண்மையான சுதந்திரம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்தது எத பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிய ஒரு வாழ்க்கை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதில்லை. ஸோ மற்றவர்களின் கனவுகளில் அவர்கள் வாழ்கிறார்கள். ஒருத்தர் வந்து மருத்துவரா ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் விருப்பப்படுறாரா? இல்லன்னா அவரோட பேரன்ட்ஸ் விருப்பப்படுறாங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ஜினியர் ஆவணும் அப்படின்றது வந்து அவர வந்து சொசைட்டி வந்து ஹி ஹாஸ் டூ பி அன் என்ஜினியர் அப்படின்ற மாரி சொல்லுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணக்காரனா நீ இருந்தா தான் வந்து உலகம் உன்ன மதிக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து நமக்கு குடுக்குது. பட் உண்மையாலே உங்களுக்கு இதெல்லாம் ஹைலி கண்டிப்பா வந்து தேவை அப்படின்ற இந்த கேள்வி வந்து என்னைக்காவது நீங்களே உங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா? அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அத்தியாயம் நம்பர் 6 வெற்றியின் மிகப்பெரிய பொய். ஸோ சமுதாயம் வந்து நமக்கு ஒரு பெரிய பொய்ய வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்லன்னா சமுதாயம் இஸ் செல்லிங் அவுட் திஸ் லை அப்படின்ற மாரி சொல்றாரு. வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி. இந்த பர்ட்டிகுலர் வேலை கிடைச்சா மகிழ்ச்சி. நெறைய பணம் சம்பாதித்தா மகிழ்ச்சி. பெரிய வீடு வாங்கினால் மகிழ்ச்சி. ஆனா இது எல்லாமே கிடைச்ச பீப்பிள் உண்மையாலே மகிழ்ச்சியா தான் இருக்காங்களா? அப்படின்னு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா கிடையாது. பலவிதமான பணக்கார பீப்பிள் மல்டி மில்லியனர்ஸ் ஆர் லிவிங் இன் டிப்ரஷன் சொல்லலாம். ஸோ நீங்க பார்க்குற செலிபிரிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தனிமையில் தவிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கண்கூடா நெறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெற்றியின் முடிவில்லாத ஓட்டம் அப்படின்ற மாரி நடக்குது. ஸோ ஒரு இலக்கை வந்து ஒரு மனுஷன் அடையறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில நாள் அந்த பர்ட்டிகுலர் மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கான். பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்த கோல் இல்லன்னா அடுத்தது அவனுக்கு தேவைப்படும். மீண்டும் ஓட்டம், மீண்டும் போராட்டம், மீண்டும் பதற்றம். வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைத்த வெற்றிய வந்து இவன் வந்து அனுபவிக்கிறதே கிடையாது. அதை மீண்டும், மீண்டும் தொரத்திக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அடுத்து எத பத்தி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்பீட்டின் சாபம் அப்படின்றாரு. ஒப்பீடு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கம்பேரிட்டிவ் திங்க்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 10,00,000 நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க. நேத்தைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஐயோ! ரூ. 10,00,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹேப்பியா இருக்கீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட் வந்து என்னோட சிடிசி வந்து 20 லேக்ஸா கிடைச்சிருச்சு. 20 லேக்ஸ்க்கு உண்டான வேலைய நான் வாங்கிட்டேன் அப்டின்னா, உடனே அந்த மகிழ்ச்சி உங்களை விட்டு போய்விடுகிறது அப்டின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா, உங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி வந்து உண்மையாலே மகிழ்ச்சி கிடையாது. பட் ராதர் ஒப்பீட்டின் மீது காட்டப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. ஸோ உங்கள விட மற்றவர்கள் மேலே போனாங்க அப்டின்னா, இந்த மகிழ்ச்சி வந்து கண்டிப்பா வந்து ஒருபோதும் நிலைக்கப் போவதில்லை. அத்தியாயம் 7
வாழ்க்கையின் அர்த்தம் தான் என்ன அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த உலகில் மிகவும் கேட்கப்பட்ட ஒரு விஷயம், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்ற பல பேர் வந்து தே ஆர் ட்ரையிங் டு ஃபைண்ட் இட் அவுட். பட் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய பீப்புள் வந்து உண்மையாலே வாழ்க்கையை வாழவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ வென் யூ ஆர் ட்ரையிங் டு பி அலோன், ஸோ உங்களுக்கு இந்த போர்டும் இல்லைன்னா வெறுமை வரும்போது, தே ஆர் ட்ரையிங் டு ஃபில் இட் அப் வித் திஸ் கொஸ்டின். வாழ்க்கையில வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன அர்த்தத்தை தேடுவதா? இல்லன்னா உண்மையாலே வாழ்க்கையை வாழ்வதா? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ நம்ம வந்து எப்பயுமே லைஃப்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சம் கைண்ட் ஆஃப் சீக்ரெட், சம் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர் இல்லன்னா சம் கைண்ட் ஆஃப் மேப். எப்படி சந்தோஷமாக இருப்பது? எப்படி வெற்றி பெறுவது? ஸோ எப்படி வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிப்பது? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு கணித பிரச்சனை இல்லன்னா வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு இறுதி பதில் அப்படின்ற அந்த கான்செப்ட்டே லைஃப்ல வந்து கிடையாது. வாழ்க்கை என்பது வாழப்பட வேண்டிய ஒன்று அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ ஏன் நமக்கு இந்த அர்த்தம் தேவைப்படுகிறது? ஸோ ஒரு மனுஷன் வந்து உண்மையாலே வாழும்போது, அவனுக்கு வந்து இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? அப்படின்றதெல்லாம் பற்றி இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஸோ அவன் வாழ ஆரம்பிக்கிறதுலயும் அவன் பிஸியா அவனோட லைஃப் வந்து போயிருது. பட் எப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு இயந்திரமா, ஒரு மெக்கானிக்கலா வாழ ஆரம்பிக்கும்போது, அதே வேலை, அதே பழக்கம், அதே கைண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள்ல வாழும்போது தான் இவனுக்கு வந்து இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ அடுத்தது வந்து அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாழ்க்கையின் மிகவும் உண்மையான சுதந்திரம் என்பது பயத்திலிருந்து சுதந்திரம், பொறாமையிலிருந்து சுதந்திரம், ஒப்பீட்டிலிருந்து சுதந்திரம், மற்றவர்களின் கருத்துக்களிலிருந்து சுதந்திரம். ஸோ இந்த சுதந்திரம் இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வெற்றியும் முழுமையான வெற்றி அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது ஒரு கசப்பான ஒரு உண்மை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்த வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தம் உங்களோட லைஃப்ல வந்து மறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தொடர்ந்து நீங்க வந்து உங்களிடம் இருந்தே ஓடிக்கொண்டிருப்பதால் தான் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் உங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பயத்தை தவிர்க்கிறீர்கள், உங்களுடைய தனிமையை தவிர்க்க ஆரம்பிக்கிறீங்க, அமைதியை தவிர்க்கிறீர்கள், உங்களை தவிர்க்கிறீர்கள். ஸோ இந்த மாரி விஷயத்த வந்து நீங்க மீண்டும், மீண்டும் தவிர்க்கிறனால தான் உங்களால இந்த உண்மை வந்து உங்ககிட்டயே வெளிப்படுவது இல்லை அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ பகுதி 3 வந்து நம்ம வந்து வி ஹேவ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த பகுதியில எத பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை கண்மூடித்தனமாக பின்தொடர்வது சுதந்திரத்தை அழிக்கிறது. அதே மாரி சமூகம் நமக்கு சிந்திக்க அல்ல, கீழ்ப்படிய தான் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்றான். அடுத்தது வெற்றி மட்டும் மகிழ்ச்சியை தராதுன்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒப்பீடு வாழ்க்கையின் மகிழ்ச்சியை மொத்தமா திருடுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கையின் அர்த்தம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரகசியமான பதில் இல்ல. அதே மாரி உண்மையான சுதந்திரம் தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, வேலை, பணம், மரணம், தியானம், கடவுள். ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து அடுத்த பகுதியில பார்க்க போறோம். ஓகே. நவ் கமிங் டூ திஸ் பார்ட். ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும்போது, அதுல பார்த்தீங்கன்னா, அதோட கண்கள்ல அவ்ளோ விதமான ஆர்வம் இல்லன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ நெறைய கேள்வி வந்து அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரீம்ஸ் இருக்கும். பட் அந்த பர்ட்டிகுலர் குழந்தை ஸ்லோவா வந்து ஒரு 25 வயசு இல்லன்னா ஒரு 30 வயசை அடையும்போது, கம்ப்ளீட்டா ஒரு சோர்வான மனிதராக மாறுகிறதுன்னு சொல்றாரு. ஏன் அவனோட ஆர்வம் மறைந்து போகுது? ஏன் வந்து அவனுடைய கனவுகள் எல்லாத்தையும் வந்து இறந்து விடுகின்றனன்னு சொல்றாரு. ஸோ இதுக்கான காரணத்தை வந்து ஜித்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாயம் 8 இப்ப நம்ம பார்க்க போறதுல இருக்கு. ஸோ கல்வியா அல்லது பயிற்சியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஸோ நம்ம வந்து உண்மையிலேயே இன்னைக்கு தேதிக்கு எஜுகேஷன் இல்லன்னா கல்வி அப்படின்றத பத்தி வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்கும்போது, உண்மையில் கல்வியா அல்லது வெறும் பயிற்சியா அப்படின்ற மாரி சொல்றாரு. பள்ளியில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? கணிதம்ன்றாரு, மேத்ஸ் இல்லன்னா சயன்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி. இவ
இவை எல்லாமே வந்து ஒரு லெவல் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் வந்து பள்ளிகள்ல ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்றாரு. ஸோ பள்ளி நமக்கு வந்து எதையே உருவாக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து, தேர்வில் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஸ்கூல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லன்னா கிராஜுவேஷன், டிகிரி இது வந்து ஹெல்ப் பண்ணும். பட் வந்து உங்களை புரிந்து கொள்ள எஜுகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா கிடையாது. உங்கள் பயத்தை புரிந்து கொள்ள உதவுகிறதா? உங்கள் கோபத்தை புரிந்து கொள்ள உதவுகிறதா? இல்லன்னா உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள உதவுகிறதா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் வந்து ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றது பெரும்பாலும் இல்லை அப்படின்றாரு. ஸோ உண்மையான கல்வி தான் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொல்வது அல்ல. பட் ராதர் எப்படி சிந்திக்க வேண்டும், அத வந்து கத்துக் குடுக்கிறது தான் வந்து ரியல் எஜுகேஷன் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இன்று உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, பயங்கர அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்ற மாரி இருக்கு. பட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வி ஆர் ஆல் லேக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் வந்து அறிவால் நிரம்பியவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. பட் ஞானத்தால் நிரம்பியவர்கள் வந்து பயங்கர குறைவு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது எத பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயம் உருவாக்கும் ரோபோக்கள். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பெற்றோர் வந்து ஒரு அடையாளத்த குடுக்குறாங்க. உங்களுடைய ஸ்கூல் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாதைய வந்து நிர்ணயிக்குது. அதுக்கப்புறம் வந்து சமுதாயம் வந்து உங்களுடைய டெஸ்டினிய டிட்டர்மைன் பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய வேலை வந்து ஒரு கண்ட்ரோல வந்து லைஃப்ல குடுக்கு. ஸோ மெல்ல மெல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட ரியல் லைஃப அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வாழ்வத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, மற்றவர்கள் வடிவமைத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாரி சொல்றார். ஸோ இன்னைக்கு வந்து பல பேர் வந்து ஒரு வெற்றிகரமான நிலையில இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க யாருமே ஹேப்பியா வந்து வாழல அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்தது வந்து அத்தியாயம் 9 வேலை மற்றும் பணத்தின் உண்மை. ஸோ இது இப்ப பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, நீங்க ஏன் வேலை செய்றீங்க அப்படின்ற கேள்விய வந்து அவரு கேட்கிறார். பணம் சம்பாதிக்கவா? குடும்பத்தை கவனிக்கவா? வாழ்க்கையை நடத்தவா? கண்டிப்பாக உண்மை அப்படின்றாரு. பட் இது எல்லாம் முக்கியமான காரணங்கள். பட் அவை மட்டும் போதுமா? அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின கேட்கிறாரு. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலை ஒரு சிறையா? அப்படின்ற ஒரு விஷயங்கள் கேட்கிறாரு. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மண்டே மார்னிங் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த திங்கட்கிழமை வந்து பீப்பிள்ஸ் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். எப்பதான் ஃப்ரைடே வரும்? எப்பதான் இந்த வீக்கெண்ட் வரும்? அப்படின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்ல ஒரு பெரும்பான்மையான ஒரு டைம் வந்து பிடிக்காத ஒரு செயலுக்கு வந்து செலவிடுறாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இந்த செலவிடுற இத வந்து இதுதான் ஒரு நார்மல் லைஃப் அப்படின்றதும் முக்காவாசி பேர் நம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த கேள்வி ஏன் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் ஏன் போதவில்லை? அப்படின்ற கொஸ்டின் கேட்கிறாரு. நமக்கு ஒரு சம்பளம் வேணும்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த சம்பளம் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான சம்பளம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஜாப் போய் இந்த அதிகமான சம்பளம் கிடைக்கிறது. ஸோ, அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நெனச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ராட் ரேஸ் டுவார்ட்ஸ் இந்த ஃப்ரீடம் இத வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சைக்கிள் மாரி சொல்றாரு. ஸோ, பணம் அப்படின்றது வந்து ஒரு பர்ட்டிகுலர் தேவைய வந்து பூர்த்தீகரிக்க தான் முடியும். பட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லோன்லினஸ் அப்படி இல்லன்னா, இந்த வெறுமையை உங்களுடைய பணத்தால் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, அர்த்தமுள்ள வேலை அப்படின்றது சொல்றாரு. ஸோ உண்மையான வேலை என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் இல்லை. அதுல வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லன்னா பங்களிப்பு வேணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலைக்கு வந்து ஒரு அர்த்தம் வேணும்னு சொல்றாரு. அதே மாரி நீங்க பார்க்கக்கூடிய வேலையில ஒரு விழிப்புணர்வு இல்லன்னா வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஏன் இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேலைய வந்து செய்றீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நவ் கம்ஸ் டூ அத்தியாயம் 10 மரணம். நாம் ஓடிக்கொண்டிருக்கும் உண்மை அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு விஷயம் கண்டிப்பா நிச்சயம். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் நம்ப வந்து இறக்கப் போகிறோம் அப்படின்ற அந்த உண்மை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இத பத்தி நம்ம வந்து சிந்திக்க போறதில்ல. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம் ஒன்றது த ப்ராப்ளம் இஸ்
மரணம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க அனைத்து மாயங்களையும் உடைத்து விடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாரி நான் உண்மையிலே நம்ம மரணத்த விட நம்ம வந்து எத பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாம் இழப்பை கண்டு பயப்படுகிறோம். நம்மளோட வீட இழந்துருவோமா? நம்மளுடைய பணம், நம்மளுடைய உறவுகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய நற்பெயர், நம்மளுடைய அடையாளம் இவற்றை எல்லாம் இழப்பதற்காக தான் நம்ம வந்து ஒரிஜினலா வந்து பயப்படுறோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து வாழ்க்கையும், மரணமும். ஸோ வாழ்க்கையும், மரணமும் வந்து 2ம் டிஃபரண்ட் டைப் ஆஃப் விஷயங்கள் கிடையாது. இவை வந்து ஒரு பர்ட்டிகுலர் இயக்கத்தின் 2 பக்கங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து தோண்டிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று இறக்கிறது. இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ நவ் கம்ஸ் டூ அத்தியாயம் 11. தியானம் என்பது உண்மையில் என்ன அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு வந்து தியானம் அப்படின்றது ஒரு ஃபேஷனா மாற ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப் வீடியோக்கள், மொபைல் ஆப்ஸ், 5 நிமிட மெடிடேஷன், 10 நிமிட அமைதி. பட் உண்மையாலே தியானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தியானம் என்பது ஓட்டம் அல்ல. ஸோ பலர் வந்து இந்த தியானம் இல்லன்னா மெடிடேஷன பயன்படுத்தக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க. அடுத்தது மன அழுத்தம் இல்லன்னா டிப்ரஷன்லிருந்து தப்பிக்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிரச்சனைகள்லிருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனால் உண்மையான தியானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. எதிர்கொள்வது அப்படின்றது தான் உண்மையால தியானம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களை நீங்கள் நேருக்கு நேராக சந்திப்பது தான் உண்மையான தியானம். உங்கள் மனதை கவனிப்பது, அதே மாரி எந்தவித தீர்ப்போ, எந்தவித கன்க்ளூஷன் இல்லாம உங்களுடைய மனச வந்து கவனிக்கணும்னு சொல்றாரு. எந்தவித விமர்சனம் இல்லாமல் உங்கள நீங்க கவனிக்கணும்னு சொல்றாரு. தப்பிக்காமல், மறைக்காமல் உங்களை நீங்கள் பார்ப்பது மெல்ல மெல்ல மனதின் குழப்பம் குறைய ஆரம்பிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலா அவர் சொல்லக்கூடிய தியானம். ஸோ நவ் கம்ஸ் அத்தியாயம் 12. கடவுள், உண்மை மற்றும் பயம். ஸோ பல பேர் வந்து பல மதத்த வந்து பின்பற்றுறாங்க. ஸோ அதே மாரி நெறைய பேர் வந்து பலவிதமான பிரார்த்தனைகளான பிரேயர்ஸ் வந்து சொல்றாங்க. பாக்கி இருக்கிற பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான சடங்குகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லல. பட் இவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் உண்மையை தேடுகிறீர்களா? அல்லது பயத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறீர்களா? அப்படின்ற விஷயத்த கேட்கிறாரு. இன்னொரு அடுத்த இது சொல்றாரு, 2ஆம் கை நம்பிக்கைகள். ஸோ நீங்க நம்பக்கூடிய விஷயங்கள், உங்களோட மேக்ஸிமம் இந்த பிலீஃப் சிஸ்டம் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டுபிடிச்ச உண்மை கிடையாது. பட் ராதர் மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கிய நம்பிக்கைகள் அப்படின்ற மாரி சொல்றார். பெற்றோர் சொன்னது, சமுதாயம் சொன்னது, மதம் சொன்னது, இவை மட்டும் தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் ராதர் நேரடியாக கண்ட உண்மை என்ன அப்படின்ற மாரி கேள்வி கேட்கிறாரு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் கைஸ் சொல்லணும். ஸோ ஓகே. கன்க்ளூஷனுக்கு நம்ம வர ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இந்த புக்கோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் ஒரே வழியில சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க உங்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் பயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோபத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொறாமையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தனிமையை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இது எல்லாமே புரிஞ்சு கொள்ளவில்லை என்றால், வாழ்க்கைய வந்து உங்களால வந்து கண்டிப்பா வந்து புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ நாம் அனைவருமே இந்த உலகுல வந்து வந்திருக்கோம். "வி ஹேவ் ஆல் பீன் பார்ன்" அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் இந்த உலக விட்டு நம்ம வந்து கண்டிப்பா போப்போறோன்றது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பர்த்துக்கும், டெத்துக்கும் இருக்கக்கூடிய சின்ன சமயம் தான் நம்ம கையில இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் வாழ்க்கைய பயத்துல வாழாதீங்கன்றாரு. ஒப்பீட்டில் கழிக்காதீர்கள். பிறர் சொன்னபடி மட்டுமே வாழாதீர்கள். விழிப்புணர்வுடன் இருந்து வாழுங்கள். கேள்வி கேளுங்கள். உங்களை கவனியுங்கள். உண்மையை தேடுங்கள். ஏன்னா, வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றம் வந்து வெளிய நடக்கக்கூடிய மாற்றம் கிடையாது. ராதர் இந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வரணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால், முதலில் நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும். ஸோ திஸ் இஸ் த புக் கைஸ். ஸோ இந்த புக் உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இது இல்லாமல் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆழமான புக்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் புக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஸோ திஸ் புக் சம்மரி வுட் ஹெல்ப் யூ இன் சம் ஃபார்ம் ஆர் தி அதர் அண்ட் ஆல்சோ see you in the next video. Bye guys. Take care.